Hello friends, வணக்கம். Welcome back to the channel Jashvika Media. And இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போறோம். Actually இது நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. முன்னாடி வந்து என்னோட ப்ரொஃபைல்ல வந்து YouTubeல இருக்க ப்ரொஃபைல்ல வந்து நான் வந்து இந்த yellow color saree கட்டி ஒரு போட்டோ வந்து வெச்சிருந்தேன். அத பார்த்துட்டு நிறைய பேர் yellow color saree போட்டு கட்டி இந்த ஒரு மேக்கப் லுக் வந்து கிரியேட் பண்ணி காமியக்கா அப்படினு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸ்பெஷலா அவங்களுக்காக இந்த வீடியோ. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. சோ தட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் எப்பலாம் வீடியோஸ் அப்லோட் பண்றேன் அப்பலாம் வீடியோஸ் தவறாம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் என் ஃபேஸுக்கு எதுவுமே போடல, ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். அதுவும் கடலை மாவுல சாதாரணமாக எப்போதும் போல நேச்சுரலாக ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து மேக்கப் போட ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஃபேஸை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணி வைக்கிறதுக்காக நான் வந்து இந்த நேச்சுரல் ஆலிவேரா ஜெல் எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஃபேஸை வந்து நல்லா வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் கொஞ்சம் வந்து நல்லா ட்ரை ஆகட்டும். ஃபேஸ் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரைமர் போட போகிறோம். நான் இன்னைக்கு எடுத்திருக்க ப்ரைமர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளூ ஹெவனோட ப்ரைமர் தான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக இதில் வந்து சிலிக்கான் பேஸ் இருக்கனால ரொம்ப சூப்பராக இருக்கும் ப்ரைமரு. சும்மா லைட்டாக எடுத்த போதும். மேக்ஸிமம் வந்து எங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து ஸ்வெட் அதிகமாகுதோ அங்கே அப்ளை பண்ணுங்க. மேக்ஸிமம் இந்த ப்ரைமர் வந்து எதுக்கு நல்ல ஒர்க் ஆகும் அப்படின்னா நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஒரு சில ப்ராடக்ட் வந்து ஒத்துக்கும், ஒரு சில ப்ராடக்ட் வந்து ஒத்துக்காது. அந்த மாதிரி டைம்ல நம்ம வந்து இந்த மாதிரி ப்ரைமர் போடும்போது நமக்கு வந்து ஸ்கின்னுக்கு ஒரு பேரியரா ஒர்க் ஆகும். ஆக்சுவலா அந்த ப்ரைமர் பாத்தீங்க அப்படின்னா நல்ல பெண்ட் ஆகும். எனக்கு இந்த ப்ரைமர்ல ரொம்ப பிடிச்சது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஸ்மெல்லுமே இருக்காது, நல்லா லைட் வெயிட்டா இருக்கும். இப்ப ப்ரைமர் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ப்ரைமர் அப்ளை பண்ண உடனே டைரக்டா வந்து ஃபவுண்டேஷன் போய்க்கிறேன். கன்சீலர்லாம் எதுவுமே அப்ளை பண்ணாம டைரக்டா ஃபவுண்டேஷன் போய்க்கிறேன். ஆக்சுவலா இது வந்து சிம்பிள் மேக்கப் லுக்னால நான் வந்து ப்ரைமர் அப்ளை பண்ண உடனே நான் ஃபவுண்டேஷன் போய்க்கிறேன். உங்களுக்கு பிக்மெண்டேஷன் இல்லை டார்க் ஸ்பாட்ஸ் இல்லை வந்து டார்க் சர்க்கிள்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கன்சீலர் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுங்கள். நான் வந்து இன்னைக்கு வந்து டைரெக்டாக ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறேன். ஃபவுண்டேஷனுக்கு நான் எடுத்துக்க ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாக்மி பர்ஃபெக்ட் லிக்விட் ஃபவுண்டேஷன் தான். ஆக்சுவலாக இது வந்து நல்லா வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும் அப்படிலாம் கிடையாது. ஓரளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 hours சாலிடாக ஓரளவுக்கு இருக்கும். உங்களுக்கு நல்ல லாங் லாஸ்டிங்காக இருக்கும், நல்லா வந்து மேக்கப் வந்து அழியாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் மெபிலின் ஃபிட் மீ ஃபவுண்டேஷன் எடுக்கிறது ரொம்பவே சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டு. ஆக்சுவலாக இதில் வந்து 2 ஷேட் இருக்கு. ஃபவுண்டேஷனை எப்பவுமே எடுத்து இந்த மாதிரி கையில் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஸில் இந்த மாதிரி டாட் டாட்டா வைங்க. மேக்ஸிமம் வந்து ஃபவுண்டேஷனே வந்து உங்களுக்கு வந்து எங்கேயாவது பிக்மெண்டேஷன் இருந்தால் சூப்பராக கவர் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு எங்கேயாவது தழும்பு இருந்தா கூட அந்த இடத்துல இதை நீங்கள் லைட்டாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. தழும்பெல்லாம் தெரியாம மறைச்சு கொடுக்கும். எப்பவுமே எந்த மேக்கப் போட்டாலும் நெக்குக்கும் சேர்த்து போடுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து நல்ல வந்து ஈவன் கலர்ல இருக்கும். ஆக்சுவலா நான் இன்னைக்கு வந்து பிரஷ் எல்லாம் வச்சு பிளெண்ட் பண்ணாம கையிலே பிளெண்ட் பண்ண போறேன். நிறைய பேருக்கு வந்து ப்ரஷ் எல்லாம் வச்சு பிளெண்ட் பண்ணா அங்கங்க அப்படியே கேக்கியா இருக்கும். பட் கையில பிளெண்ட் பண்ணா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு சொல்லி ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதனால நான் வந்து கையிலேயே வந்து பிளெண்ட் பண்றேன். பட் நீங்க பிகினரா இருந்தீங்க அப்படின்னா ப்ரஷ் வச்சோ இல்லை அப்படின்னா ஸ்பாஞ்ச் வச்சோ நீங்க பிளெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும்.
ஆக்சுவலாக பிளெண்டிங்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஸ்கின் வந்து ஈவன் ஸ்கின் டோனாக கொண்டு வரணும். அதுக்காக தான் நம்ம வந்து பிளெண்ட் பண்ணுறோம். இப்போ நான் நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிட்டேன். நம்ம போட்ட ஃபவுண்டேஷன் வந்து கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதுக்கு ஏதாவது டால்கம் பவுடர் அப்படி இல்லை அப்படின்னா காம்பேக்ட் பவுடர் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு வந்து சாதாரணமாக ஜான்சன்ஸ் பேபி குழந்தைங்களோட டால்கம் பவுடர் இருக்குல்ல, இதுதான் அப்ளை பண்ண போகிறேன். இது ரொம்ப லைட் வெயிட் மேக்கப் லுக் கிரியேட் பண்ணும். ஸோ அதனால் நான் வந்து இன்னைக்கு வந்து ஜான்சன்ஸ் பேபி பவுடர் தான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். நார்மலாக நான் வந்து எப்பொழுதும் அப்ளை பண்ணுறேன் இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் தான் அப்ளை பண்ண போகிறேன். நீங்க ரொம்ப அதிகமா வைக்காம லைட்டா அப்படியே ஒத்தி ஒத்தி எடுங்க. ரொம்ப நீங்க போட்டு வலிச்சீங்க அப்படின்னா நீங்க போட்டிருக்க எல்லா ஃபவுண்டேஷன் ஸ்பாஞ்ச்லயே வந்துடும். இப்போ அவ்வளோதான், நான் வந்து பவுடர் அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ ஓரளவுக்கு என்னோட மேக்கப் வந்து கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் ஹெவி மேக்கப் லுக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி பவுடரை விட்டுட்டு நீங்கள் காம்பேக்ட் பவுடர் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நான் வந்து ஐ மேக்கப் லுக் கிரியேட் பண்ண போகிறேன். ஐ மேக்கப் லுக்கு நான் வந்து ஆல்ரெடி வந்து ஐப்ரோ வந்து பிளக் பண்ணியிருக்கேன், பட் ஆனால் கொஞ்சம் க்ரோ ஆயிடுச்சு. இப்போ வந்து ஐப்ரோ ஷேப் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு ஐப்ரோ பென்சில் வச்சு நான் இன்னைக்கு எடுத்திருக்க ஐப்ரோ பென்சில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக் ப்ராடக்டோட ஐப்ரோ பென்சில் தான். ஆக்சுவலாக இது வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு கலர் கொடுக்கும். அதாவது வந்து ரொம்ப வந்து ரொம்ப திக்காக இல்லாமல் அப்படியே போட்டு அப்பி வச்ச மாதிரி இல்லாமல் நேச்சுரலான ஒரு ஐப்ரோ லுக் கொடுக்கும். ஒரு சில பேர் ஐப்ரோ பென்சில் போடுவீங்க, ஒரு சில பேர் போட மாட்டீங்க. உங்களுக்கு வந்து ஐப்ரோ திக்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஐப்ரோ பென்சில் போட தேவையில்ல. இப்போ நான் இந்த பக்கம் ஐப்ரோ பென்சில் போட்ட மாதிரி அதே மாதிரி இந்த பக்கம் போட்டுக்கிறேன். கொஞ்சம் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் பட்ஸை வச்சு லைட்டாக வந்து கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டு பக்கட்டும் நான் வந்து ஐப்ரோ வந்து ஃபில் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நான் ஐலைனர் போட்டுக்கிறேன். ஐலைனருக்கு நான் இன்னைக்கு வந்து இந்த மேக் ப்ராடக்ட் ஃபால்ஸ் லாஷ் எஃபெக்ட் அந்த ஐலைனர் தான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து ஒரிஜினல் மேக் ப்ராடக்ட் கிடையாது. ஒரிஜினல் மேக் ப்ராடக்டாக ரொம்ப ரேட் அதிகமாக இருக்கும். இது நான் வந்து ஐலைனர், மஸ்காரா, ஐப்ரோ பென்சில் எல்லாம் சேர்த்து ஒரு பேக் மாதிரி 380க்கு வாங்கியிருந்தேன் கிளப் ஃபேக்ட்ரியில். ஆக்சுவலாக இது ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸ்பான்சர் வீடியோலாம் கிடையாது, இது நான் பர்சனலாக யூஸ் பண்ணி என்னோட எக்ஸ்பீரியன்ஸாக சொல்கிறேன். இது வந்து ப்ரஷ் வந்து கொஞ்சம் வந்து பெருசாக இருக்கனால நமக்கு வந்து ஈஸியாக வந்து ஐலைனர் போட வரும். அதுவும் வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக வரும். இப்போ நான் இதே மாதிரி இந்த பக்கம் வந்து ஐலைனர் வரைஞ்சிக்கிறேன். ஆக்சுவலாக எனக்கு வந்து நான் சாதாரண ஐலைனர் தான் வரைஞ்சிருக்கேன், விங் லைனர்லாம் வரையல. இப்போ நான் ரெண்டு பக்கட்டும் வந்து ஐலைனர் போட்டு முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மஸ்காரா அப்ளை பண்ணிக்கிறேன். மஸ்காராவுக்கு நான் வந்து மேக்ஸிமம் வந்து மஸ்காரா போடாமல் இந்த மேக் ப்ராடக்ட் ஐலைனரே வச்சு தான் நான் வந்து மஸ்காரா போட்டுப்பேன். ஆக்சுவலாக இது வந்து நான் ஐலைனராக யூஸ் பண்ணதை விட இந்த ப்ராடக்டை வந்து நான் மஸ்காரா யூஸ் பண்ணது தான் அதிகம். ரொம்ப வந்து இது வந்து டக்குன்னு வந்து ட்ரை ஆகுறதுனால ரொம்ப சூப்பராக இருக்கும் மஸ்காராவை யூஸ் பண்ணும்போது. ஒன்றும் இல்லை, நம்ம மஸ்காரா எப்படி அப்ளை பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த ப்ரஷோட கார்னர் வச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு இமையாக நீங்கள் எடுத்து விட்டீங்க அப்படின்னா அதனால சூப்பராக இருக்கும். மஸ்காரா அந்த எஃபெக்ட் கொடுக்கும் உங்களுக்கு. ஆக்சுவலாக நீங்கள் எங்கேயாவது டக்குன்னு வெளியே போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி மஸ்காரா ஐலைனர் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு சீக்கிரமாக நீங்கள் ரெடி ஆகி போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
இப்போ நான் நார்மலாக மஸ்காரா ப்ரஷ்ஷை வச்சு நான் வந்து கொஞ்சம் வந்து என் லேஷை வந்து கர்ல் பண்ணிக்கிறேன். இப்போ நான் மஸ்காரா அப்ளை பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து கீழே வந்து காஜல் போட்டுக்கிறேன். காஜலுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த ஹிமாலய காஜலை அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேலே நான் இன்னொருக்கு ஒரு ஐலைனர் அப்ளை பண்ணுறேன், சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன் ஃபர்ஸ்ட் இந்த ஹிமாலய காஜல் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். காஜல் பார்க்கும் போது கொஞ்சம் கண்ணை வந்து ஹைலைட் பண்ணி காட்டும். அதனால தான் ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து இந்த ஹிமாலய காஜல் அப்ளை பண்ணுறேன். இது நல்ல பிளாக்காக இருக்கும். என்னம்மா இப்போ நான் அப்ளை பண்ணிட்டு லைட்டாக அந்த இடத்துல கேக்கி ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து காஜல் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேஸ்லர் ஐலைனர் தான் அப்ளை பண்ண போகிறோம். இது அப்ளை பண்ணும்போது காஜல் அப்ளை பண்ணிட்டு அந்த ஐலைனர் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஐலைனர் வந்து ஸ்மட்ச் ஆகாமல் கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இப்போ நான் வந்து காஜல் அப்ளை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து லிப்ஸ்டிக் தான் போட போகிறேன். லிப்ஸ்டிக் நான் இன்னைக்கு எடுத்துருக்க ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்க இந்த ப்ளூ ஹெவனோட லிப்ஸ்டிக் தான். இந்த லிப்ஸ்டிக் தான் ஆக்சுவலாக இதோட ஷேட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷேட் நம்பர் 16. இது வந்து பங்க் மெரூன் சொல்லிட்டு ஒரு ஷேடு. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த லிப்ஸ்டிக் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். இது நல்ல இந்த லிப்ஸ்டிக் வந்து நல்லா பிக்மெண்டடாக இருக்கும். ஆக்சுவலாக இது போட்ட உடனே டக்குன்னு வந்து ட்ரை ஆகிடும். ஒரு மேட் லுக் உங்களுக்கு தரும். இந்த சாரிக்கு இந்த லிப்ஸ்டிக் வந்து எனக்கு கொஞ்சம் ஓகேவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். இப்போ மேக்கப் லுக் வந்து ஃபைனலாக வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ நான் லைட்டாக வந்து ஐ ஷேடோ மட்டும் போட்டுக்கிறேன். ஐ ஷேடோவுக்கு நான் நார்மலாக வந்து ஏடிஸோட ஐ ஷேடோ தான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து நான் ரொம்ப யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நேம்லாம் போயிடுச்சு. நீங்கள் நார்மலாக வந்து உங்களுக்கு ப்ரஷ் கொடுப்பாங்கல்ல, சாதாரணமாக நீங்கள் வந்து ஐஷேடோ பேலட் வாங்கினா ப்ரஷ் கொடுப்பாங்களா, அந்த ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து நான் லைட்டாக வந்து கோல்டன் கலர் தான் போட போகிறேன். கோல்டன் கலர் வந்து எல்லா சாரிக்கும் சூப்பராக இருக்கும். ஸோ அதை நான் கோல்டன் கலர் தான் போட போகிறேன். இப்போ அவ்வளோதான், என் மேக்கப் லுக் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ நான் பொட்டு வச்சு மேலே வந்து குங்குமம் வச்சுக்கிறேன். இப்போ நான் பொட்டு வச்சுட்டேன். ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்டோன் பொட்டு தான் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நான் எப்போவுமே வந்து குங்குமம் வைக்கிறதுக்கு முன்னாடி அம்பர் வச்சுப்பேன். அப்போ தான் வந்து குங்குமம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும் அப்படின்ட்டு. எப்போவுமே நீங்கள் கோண உச்சி எடுத்தாலும் உங்களோட குங்குமம் மட்டும் நேர்வாகில் தான் எடுக்கணும். அதாவது நேர்வாகில் தான் வைக்கணும். அண்ட் அவ்வளோதான், என்னோட மேக்கப் லுக் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஹேர் ஸ்டைலும் நான் வந்து பக்காவாக வந்து செட் பண்ணிட்டேன். அண்ட் இந்த சாரீக்கு ஏற்ற மாதிரி ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு பண்ண தெரியல அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். பட்டு சாரீ நார்மல் சாரீக்கெலாம் எப்படி வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணலாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிங்க்கை ப்ளீஸ் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மேக்கப் லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு சொல்லி நம்புகிறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோட நான் உங்களும் சந்திக்கிறேன். அண்டில் தென் டாடா, டேக் கேர், பை பாய்.